யூரோ கோப்பை கால்பந்து தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அரையிறுதிக்கு 4 அணிகள் முன்னேறிய நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போகும் அணிகள் எவை என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். ஜெர்மனியில் நடப்பாண்டுக்கான யூரோ கோப்பை கால்பந்து தொடர் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி தொடங்கியது. நடப்பு சாம்பியன் இத்தாலி உள்ளிட்ட 24 நாடுகள் தொடரில் பங்கேற்றன. விறுவிறுப்பாக போட்டிகள் நடைபெற்ற நிலையில் காலிறுதிச் சுற்று நிறைவடைந்தது. அதன்படி ஸ்பெயின், பிரான்ஸ், நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்துள்ளன. காலிறுதியில் ஜெர்மனி அணியை வீழ்த்தி ஸ்பெயினும், சுவிட்சர்லாந்து அணியை வென்று இங்கிலாந்தும் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றன. அதேபோல் ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணியை பிரான்ஸ் அணி வீழ்த்தியது. துருக்கி அணியை வீழ்த்தி அரையிறுதிக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளது நெதர்லாந்து அணி. இந்நிலையில் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின், பிரான்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதில் ஸ்பெயின் அணிக்கு 36%, பிரான்ஸ் அணிக்கு 31% வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. போட்டி கூடுதல் நேரம் செல்ல 33% வாய்ப்புள்ளது. இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய போட்டிகளில் பிரான்ஸ் 3 போட்டிகளிலும், ஸ்பெயின் 1 போட்டியிலும் வென்றுள்ளன. இதேபோல் நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதில் நெதர்லாந்து அணிக்கு 30%, இங்கிலாந்து அணிக்கு 37% வெற்றி வாய்ப்பு உள்ளது. போட்டி கூடுதல் நேரம் செல்ல 33% வாய்ப்புள்ளது. இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதியதில் நெதர்லாந்து 2 போட்டிகளிலும், இங்கிலாந்து 1 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு போட்டி சமனில் முடிவடைந்துள்ளது. அரையிறுதிப் போட்டிகளில் வெல்லும் அணிகள் வருகிற 14ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் மல்லு கட்ட உள்ளன.